ஏவிஎம் சரவணன் அவர்கள். அவங்க இறப்புக்கு வந்துட்டு மேக்சிமம் எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா அவரால் அந்த நிறுவனத்தால் வளர்ந்த சில பேர் வரல. குறிப்பாக விஜய் அவர்களும் வரல, அஜித் அவர்கள் வரல, விக்ரம் அவர்களும் வரல. அது இப்போ இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. உள்ளபடியே வருத்தம் தாங்க. ஆக்சுவலாக ஏவிஎம் சரவணனுடைய மறைவுங்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கணும். அவர் மறைந்தாருங்கிற ஒரு தகவலோடு அது முடிஞ்சு போச்சு. அவருடைய ஊர்வலமெல்லாம் அப்படி நடந்திருக்கணும். மொத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் அப்படி வந்து நின்று அந்த பாடியை கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், அதை விட ஒரு சிறந்த விஷயம் எதுவுமே இருந்திருக்க முடியாது. ஆனால் இங்கே வந்து ஒரு நன்றி கெட்ட உலகம் இது. ஆனால் இதில் பல பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்போ விக்ரமெல்லாம் வெளியூரில் இருந்திருக்கிறாரு, வரத்துக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு, முடியல. இங்கே இருந்தவர்கள் போயிட்டாங்க. பட் விஜய் வராது ஒரு மிகப்பெரிய குறை தான். விஜயெல்லாம் கட்டாயமாக போயிருக்கணும். அஜித்தெல்லாம் வந்து நினச்சிருந்தா வந்திருக்கலாம். பட் அவருடைய பணி நிமித்தம் அங்கே வந்து அது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட வேலைகளில் இருக்கார். ஸோ அதனால் வர முடியாமல் போயிருக்கலாம். பட் கட்டாயமாக எல்லாருமே ஃபோனில் பேசியிருப்பாங்க. விஜய் ஆகட்டும், அஜித் ஆகட்டும், விக்ரம் ஆகட்டும், யாரெல்லாம் வரலையோ அவங்க எல்லாருமே அவங்க குடும்பத்துக்கு தங்களுடைய ஆறுதலை சொல்லியிருப்பாங்க. அது வேற. ஆனால் இந்த மக்கள் பார்த்துட்டே இருக்காங்கல்ல, எவ்வளோ பெரிய லெஜெண்ட் அவர், எவ்வளோ பெரிய நிறுவனம் அது, இப்படிப்பட்ட படங்கள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேரை உருவாக்கியிருக்கிறாங்க, வாழ வச்சுருக்காங்க. ஸோ அந்த நிறுவனம் சங்கங்கள் கூட எதுவுமே பண்ணல. நடிகர் சங்கங்கள் இது கூட இல்லை. சங்கங்கள்லாம் தனிப்பட்ட முறையில் வருத்தங்களை தெரிவிச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி ஏதோ பணம் இருக்கிற ஒரு முதலாளி படம் எடுத்தார் அப்படின்லாம் இல்லை. ஏவிஎம் சரவணன் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு நபராக அவர் இருக்கார்.